ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்து உங்ககிட்ட தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் எந்தெந்த இடம்லாம் வந்து செக் பண்ணணுக்கா, அளந்து பார்க்கணும். அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் நான் வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன். ஆனால் என் ப்ளவுஸில் ஏதோ ஒன்று வந்து கம்மியாக இருக்குது, இல்லை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படிக்கா அதை வந்து தைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க, கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து ஏ டு Z எதை எதை அளக்கணும், எந்தெந்த இடம்லாம் செக் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டி தான் ரெடி பண்றேன். பட்டி தைக்கும்போது நெறைய பேருக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அக்கா அவங்க குடுக்குற துணியில வந்து எனக்கு 1 பீஸ் தான் வருது பட்டிக்கு. மீதி 2 பீஸ் நான் குடுக்குற மாரி தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து 2 பீஸ் வருது. உள்ள 1 பீஸ் நான் தான் குடுக்குற மாரி இருக்கு அப்டிங்கிற டவுட் வரும். அது எல்லாருக்குமே டெய்லரா இருக்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து நம்ம தான் குடுக்குற மாரி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து துணி ஏதாவது இருந்தா, அத வந்து நம்ம உள்ள வச்சு குடுக்குற மாரி இருக்கும். ஒரு வேள அந்த கலர்ல கிடைக்கல அப்டின்னா, நம்ம வேற கலர் குடுக்குற மாரி தான் இருக்கும். அத நீங்க கஸ்டமர்ட்ட கேட்டுட்டு அத வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பட்டி நான் ரெடி பண்ணிட்டேன். 2 சைடுமே ரெடி பண்ணிட்டு, 3 பக்கமுமே நான் அளந்து எடுக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 3 சைடுமே எனக்கு எவ்வளோ இருக்கோ, அதுலேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் வைக்கிறேன். அது எதுக்கு அப்டின்னா, நான் பட்டிய ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணதுக்கு அந்த 1/4 இன்ச் அத தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட்டி வந்து இப்ப ரெடி ஆயிட்டு. இதுக்கப்புறம் நான் வந்து கைய வந்து ரெடி பண்றேன். ஹேண்ட் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு வேள உங்களுக்கு இதுல வந்து எனக்கு ஒட்டு வரல. ஒரு வேள ஒட்டு போடுற மாரி இருக்கு அப்டின்னா, 2 சைடுமே நான் வந்து ஒட்டு போடுவேன். உங்களுக்கு வந்து ஒரு சைடு தான் போடுவீங்க அப்டின்னா, நீங்க அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. நான் வந்து 2 பக்கமே லைனிங்கும், மெயின் ஃபேப்ரிக் 2மே வந்து உள்ள குடுத்துட்டு அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சுத்தி வந்து அடிச்சு தையல் போட்டு எடுத்துக்கிடுவேன். இதுல வந்து நான் எம்மிங்கும் பண்ண போறதில்ல. அடிச்சு தான் திருப்ப போறேன். அதனால அதே மெஷர்மென்ட்ல வந்து நான் வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். இதுல கை வந்து எனக்கு நீளமா கேட்டிருக்காங்க, இல்ல ஷார்ட்டா கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நீளமா கேட்டாங்கன்னா, அதுக்கு தக்கன எக்ஸ்ட்ரா துணி விடணும். கட்டையா கேட்டிருந்தாங்க அப்டின்னா, அதுக்கு தக்கன நம்ம வந்து எத்தனை இன்ச்சுங்கிறத கேட்டுட்டு அத வந்து ரெடி பண்ணணும். நான் இப்போ வந்து 2 கையுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட் இருக்கோ, அந்த மெஷர்மென்ட் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சு வந்து மார்க் பண்றேன். அது எதுக்குன்னா, ஷோல்டரையும் கையும் ஜாயின் பண்ணதுக்கு அந்த 1/4 இன்ச் 2யுமே வந்து மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் கட் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா தச்சாலும், அளவு ப்ளவுஸ வச்சு அப்பப்போ வந்து கரெக்ட்டா நீங்க மார்க் பண்ணி எடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ்ல எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணியாச்சு. அதே மாரி கையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் தான் ரெடி பண்ண போறேன். ஃப்ரண்ட்லயுமே நான் எதெல்லாம் வந்து அளந்து பார்க்குறேன் அப்டிங்கிறத முதல்ல நீங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து லைனிங் துணியும் அதே மாரி நார்மல் துணி 2மே வந்து நான் வந்து இத அடிச்சு திருப்ப போறதில்ல. சுத்தி தான் தையல் போட்டு எடுக்கிறேன். அதனால எனக்கு நெக் வந்து அடிச்சு திருப்புறதா இருந்தா, நான் வந்து அடிச்சு திருப்புவேன். இந்த ப்ளவுஸ்ல அவங்க வந்து கிராஸ் பீஸ் குடுத்து அடிச்சு திருப்ப சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து சுத்தி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். எப்பவுமே லைனிங்ல உள்ள அளவு மட்டும் தான் கரெக்ட்டான அளவு. நம்ம ஃபேப்ரிக்ல எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத் எல்லாத்தையுமே வந்து சுத்தி உள்ளத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களுமே இதே மாரி நீங்க ஒரு வேள வந்து ஃபுல்லா வந்து அடிச்சு தான் திருப்ப போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து அடிச்சு திருப்புங்க. இல்ல நான் வந்து கிராஸ் பீஸ் குடுக்க போறேன் அப்டின்னா, இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட்டு சுத்தி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணணும். இன்னொன்னு வந்து நீங்க கவனமா கவனிக்கணும். இப்ப வந்து நெறைய பேருக்கு டவுட் என்னன்னா, இந்த சென்டர் டாட் வந்து எனக்கு கரெக்ட்டா இல்லன்னு சொல்றாங்க. சப்பையா இருக்குங்காங்க. என் ப்ளவுஸ்ல கரெக்ட்டா இருந்துச்சு. நீங்க வந்து வச்சு குடுத்ததுல கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. அ தூக்கிட்டு இருக்கு. அப்டி மாரி ஒண்ணு ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க. அப்ப வந்து உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட்ல அவங்க வந்து டாட் பிடிச்சிருக்காங்களோ, அந்த மெஷர்மென்ட்ல தான் நீங்க டாட் பிடிக்கணும். நான் ரஃப்பா தான் ஃபர்ஸ்ட்டு வந்து மடிச்சு போட்டுருக்கேன். போட்டுட்டு என் அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட்ல டாட் பிடிச்சிருக்காங்களோ அது. அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து முன்னாடி விட்டுருப்பேன். அது எதுக்கு அப்டின்னா, நம்ம ஊக்குப்பட்டி, வி பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். இப்ப வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கா அப்டிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து டாட் பிடிக்கிறேன். எப்பவுமே அளவு ப்ளவுஸ் குடுத்துட்டாங்க அப்டின்னா, அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட்ல அவங்க வந்து டாட் பிடிச்சிருக்காங்களோ, அதே அளவு தான் நம்ம வந்து பிடிக்கணும். அளவு எடுத்து தைக்கிறதா இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து என்ன விருப்பத்துக்கு தைக்க கட் கட் பண்ணி தைக்கிறோமோ, அந்த மாரி தைக்கணும். இப்ப வந்து நான் 3 டாட்டுமே வந்து பிடிச்சு எடுக்கிறேன். சென்டர் டாட் மட்டும் தான் முக்கியமா கவனிக்கணும். அத வந்து நான் சென்டர்ல கரெக்ட்டா வந்து 2 பக்கமுமே தைக்கும்போதும், நான் வந்து அளவு ப்ளவுஸ வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து தைக்கிறேன். நீங்க இந்த மெத்தட்ல தச்சீங்கன்னா, அளவு ப்ளவுஸுக்கும், இந்த ப்ளவுஸுக்கும் எந்த கிராஸ்லயுமே எந்த பிரச்சனையுமே வராது. அதுக்கப்புறமா நீங்க வந்து
3 டாட்டையும் பிடிச்சு முடிச்சதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது கூட பட்டிய ஜாயின் பண்ண போறோம். எப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு ப்ராப்பரா ஒரே மெத்தட்ல தைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் 1/4 இன்ச் தான் உங்களுக்கு விட்டுருக்கேன் பட்டிக்கு. அப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கு மட்டும் தான் நீங்க வந்து தையல் போடணும். 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்க 1 இன்ச் கட் பண்ணீங்க அப்டின்னா, ப்ளவுஸ் கண்டிப்பா வந்து கட்டையா தான் தெரியும். அதனால உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வந்து தைக்கிறதுக்கு வேணுமோ, அந்த இன்ச்சுக்கு வந்து நீங்க விட்டுக்கோங்க. நான் 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு, ஓவர்லாக்கும் அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். இந்த தையல் வந்து ஒரு சில பேருக்கு மேல் பக்கமா வச்சு தைக்கணுமா, இல்ல கீழ் பக்கமா வச்சு நான் வந்து மேல் பக்கமா வச்சு தான் தைக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ, அந்த மாரி வச்சு தைங்க. இப்ப வந்து கொக்கி பட்டி, வி பட்டி 2மே தைக்கணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, வி பட்டி தான் வந்து அடிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கொக்கி பட்டி அடிக்கணும். இப்போ வி பட்டிக்கு நான் உள் பக்கமா திருப்பி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். எடுத்துட்டு 2 தையல் வந்து போடுங்க. அப்பதான் அந்த இடம் வந்து பிரியாம இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து தையல் போட்டு எடுத்துட்டு, எனக்கு வந்து தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து கொக்கி வைக்கணும், வி வைக்கணுங்க. அதனால நான் மார்க் பண்ணாம பண்றேன். உங்களுக்கு வந்து அத மார்க் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. இப்போ வந்து கொக்கிக்குமே நான் வந்து உள் பக்கமா திருப்பி நான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இவங்க வந்து எனக்கு கொக்கி வந்து கைட்டு தான் தச்சு கேட்டுருக்காங்க. மிஷின்ல தைக்கிறதா இருந்தா நான் மிஷின்லயே கொக்கி வைக்கிற மாரி பார்த்துக்குவேன். இது வந்து நம்ம இப்படி தான் தைக்கிறதுனால, நான் வந்து உள் பக்கமா தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதுல வந்து நமக்கு என்ன வந்து டிஃபரெண்ட் வரும் அப்டின்னா, இந்த நம்ம குக்கி பட்டி, வி பட்டி 2மே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2மே கரெக்ட்டா இருக்கா அப்டிங்கிறத செக் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, பேக் சைடுமே வந்து சுத்தி தையல் போட்டு எடுக்க போறேன். ஏன்னா, இதுல நான் சொல்லிட்டேன், கிராஸ் பீஸ் அடிச்சு தான் திருப்ப போறேன் நெக்ல அப்டிங்கிறதுனால, நீங்க ஃபுல்லா வந்து என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, சுத்தி தையல் போட்டு எடுக்க போறீங்க. எடுத்துட்டு இதுல எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாவது வரும்ல, அத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எப்பவுமே வந்து இது வந்து காட்டனா இருக்கிறதுனால, நான் வந்து கீழலருந்து மேல பக்கமா தைக்கிறேன். ஒரு வேள இது வந்து ஷைனிங் மெட்டீரியலா இருக்கு அப்டின்னா, நெக் அடிச்சுட்டு கீழ வந்து அடிங்க. அப்பதான் அது கரெக்ட்டா இருக்கும். எனக்கு வந்து இது காட்டன் துணி அதனால நகரல அப்டிங்கிறதுனால நான் இப்டி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து ஷோல்டருக்கு நான் வந்து மீதி இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்றேன். அதே மாரி நெக்லயுமே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு. அதையுமே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ நீங்க எவ்வளோ அவசரமா தச்சாலும் சரி, நீங்க ப்ராப்பரா தைக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அளந்து பார்த்தா மட்டும் தான் அது கரெக்ட்டா இருக்கா, அந்த இடத்துலயே நம்ம தப்பு இருந்துச்சுன்னா சரி பண்ண முடியும். இப்போ வந்து ஃப்ரண்ட், பேக் 2யுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் 2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிக்க தையல் போட்டிருக்கேன். அந்த இடம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுல வந்து நான் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு மடிச்சு அடிச்சுட்டுருக்கேன். நீங்க 1 ஹவர்ல தச்சாலும் சரி, இல்ல 1/2 மணி நேரத்துல தச்சாலும் சரி, இல்ல 3 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ்க்கு ஆகுதுனாலும் சரி, அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட் இருக்கோ, அது உங்க ப்ளவுஸ்ல இருக்கா, நீங்க தைக்கிற ப்ளவுஸ்லங்கிறத அப்பப்ப கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, கீழ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்றேன். இதுல வந்து டாட் பிடிக்கணும். அதனால பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு 2 பக்கமுமே விட்டு நான் வந்து மார்க் பண்றேன். அதே மாரி கொக்கி சைடுமே வந்து கீழ வந்து கொக்கி பக்கம், இடுப்பு சுற்றளவு பக்கம் நான் மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரஃப்பா தான் நான் மேல வந்து இந்த டவுட் தான் இருக்கு. மேல வந்து நான் மார்க் பண்ணும்போது ரஃப்பா தான் மார்க் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் கட் பண்ணி எடுக்கிறேன். 1/2 இன்ச் வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. அதுக்கு மேல கட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ப்ளவுஸ்ல வந்து அந்த இடம் வந்து தூக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். அதனால நீங்க வந்து உங்க ப்ளவுஸ்க்கும் அளவு ப்ளவுஸ்க்கும் கரெக்ட்டா இருக்கா அப்டிங்கிறத மட்டும் பாருங்க. இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நம்ம கைய வந்து ஜாயின் பண்ண போறோம். கைய ஜாயின் பண்ணும்போதும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, சென்டர்லேருந்து ஜாயின் பண்றேன். எப்பவுமே ஓரத்துலேருந்து ஜாயின் பண்ணக்கூடாது கைய. சென்டர்லேருந்து எப்பவுமே ஜாயின் பண்ணி பழகுங்க. அதுதான் வந்து ஈவனா இருக்கும். அத வந்து நான் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இன்னொரு சைடு கை வந்து ஜாயின் பண்ணணும். அதையுமே வந்து நான் ப்ராப்பரா ஜாயின் பண்றேன். இதுல நெறைய பேருக்கு டவுட்டு, நீங்க வந்து கொடஞ்சு கட் பண்ண மாட்டீங்களாக்கா? ஆம்கோல் கிட்ட வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொடைய மாட்டீங்களா? அப்டிங்கிற மாரி நெறைய டவுட் இருக்கு. நான் வந்து அந்த மெத்தட்ல கட் பண்றது இல்ல. நீங்க வந்து அந்த மாரி தான் பழகியிருக்கீங்க அப்டின்னா, அதே மாரி நீங்க தைங்க. எனக்கு வந்து இதுல எந்த மிஸ்டேக்கும் வரல. ஒரு வேள கஸ்டமர் மிஸ்டேக் சொன்னாங்கன்னா தான் நான் மாத்த முடியும். அதனால எந்த மிஸ்டேக்கும் இல்ல அப்டிங்கிறதுனால நான் வந்து அதே மாரி தான் தைக்கிறேன். கையிலயும் கொடைய மாட்டேன். அதே மாரி ஆம்கோல் கிட்ட கொடையவும் மாட்டேன். எனக்கு இப்டிதான் நான் வந்து பழகியிருக்கேன். நான் இந்த மெத்தட்ல தான் தைக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அந்த மாரி தைங்க. அதே மாரி கொக்கி சைடுமே வந்து நான் இடுப்பு சுற்றளவு எல்லாமே மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கைய வந்து ஜாயின் பண்றேன். இப்ப கைய நான் ஜாயின் பண்ணிட்டு ஓவர்லாக் அடிக்கணும். இப்போ ஓவர்லாக் அடிச்சு இந்த ப்ளவுஸ் கேட்டதுனால நான் ஓவர்லாக் அடிச்சு குடுக்கேன். இல்ல அப்டின்னா, நான் நேரா வந்து தையல் போட்டு எடுத்துருவேன். இது வந்து ஓவர்லாக் வேணும்னு கேட்டுருக்காங்க. அதனால நான் ஓவர்லாக் வந்து போட்டு எடுக்கிறேன். ஓவர்லாக் போட்டா தான் ஒரு ப்ளவுஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்டிங்கிறது இல்ல. நம்ம தைக்கிறதுலயே வந்து நீட் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். இது வந்து ஆப்ஷன் தான். நெறைய பேர் கேட்குறாங்க அப்டிங்கிறதுனால நான் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு குடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, நமக்கு வந்து 2மே வந்து நேரா தையல் போட்டு எடுக்கணும். இதுல எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, சில பேருக்கு வந்து நேர் தையலா விழும். ஒரு சில பேருக்கு
வந்து ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் வளைஞ்சு வர்ற மாரி இருக்கும். வெளியில தள்ளி போற மாரி இருக்கும். எதுக்கா கரெக்ட்டு? நீங்க நேரா தச்சா தான் கரெக்ட்டா? அப்படின்னு கேட்டா, அவங்கவங்க உடம்பு வாக்க பொறுத்து தான் அது வந்து அமையும். இந்த ப்ளவுஸ்ல வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஸ்ட்ரைட்டா இல்ல அப்படிங்கிறனால தப்பு அப்படிங்கிறதும் கிடையாது. உங்க அளவு ப்ளவுஸ்ல எப்படி இருக்கோ, அதே மாரி உங்க ப்ளவுஸ்ல வருதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுங்க. அதே மாரி நான் ஆம்கோல் கிட்டயுமே வந்து கையும், ஆம்கோலும் கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் 3 தையல் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கூட ஒரு தையல்னாலும் போட்டு குடுக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாரி தான் நான் எப்பவுமே ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்டின்னா, இந்த மெத்தட்ல தான் நான் தைக்கிறேன். இன்னொரு சைடுமே கை நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, கையில வந்து சுற்றளவு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஆம்கோல் கிட்ட வந்து நம்ம வந்து கைய வந்து நான் வச்சு பார்க்குற மாரி வச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து தைக்கணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நீங்க நார்மல் ப்ளவுஸ் நான் கையில வச்சிருக்க ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல். இது வந்து லைனிங். லைனிங்க்கும் ஆம்கோல் லைனிங்க்கும் நீங்க வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்டின்னா, ஒரு தையல் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்க தச்சீங்கன்னா, உங்களுக்கு 2மே வந்து சேமா இருக்கிற மாரி இருக்கும். நான் அந்த மாரி தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். லைனிங் ப்ளவுஸ வச்சு நீங்க நார்மல் ப்ளவுஸ் தச்சாலும் சரி, இல்ல நார்மல் ப்ளவுஸ வச்சு லைனிங் தச்சாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளோதானே தவிர, ஒரு தையல் 2 பக்கமும் ஒவ்வொரு தையல் நீங்க பிரிச்சு விட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து லைனிங் ப்ளவுஸா மாறிரும். அதனால அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நான் நெக்கையுமே நான் வந்து கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம், கரெக்ட்டா வந்து செக் பண்ணுவேன். இதுவுமே நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா, சில பேருக்கு வந்து நெக்கு பெருசா இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து நெக் வந்து ரொம்ப நெரிச்சிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்றவங்க, அவங்க அளவு ப்ளவுஸ்ல என்ன மெஷர்மென்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நெக்லயுமே வந்து கரெக்ட்டா வந்து அளவு ப்ளவுஸ போட்டு எக்ஸ்ட்ரா இருக்காங்கிறத பார்த்துட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாரி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. எப்பவுமே தைக்க தைக்க நம்ம வந்து அத கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அந்த இடத்துலயே நம்ம சரி பண்ண முடியும். முக்கியமா நெக்ல வந்து எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கோங்க. நெக் வந்து கம்மியா இருந்தா கூட நம்மளால ஜாஸ்தி பண்ண முடியும். ஆனா ஜாஸ்தி ஆயிட்டு அப்டின்னா, அத கம்மி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அத கவனமா பாருங்க. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த கிராஸ் பீஸ கட் பண்ணி எடுத்துட்டு, இதுக்கப்புறம் நெக்க வந்து நம்ம அளந்து பார்த்தாச்சு கரெக்ட்டா இருக்கு. இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸ வச்சு அடிச்சு திருப்ப போறோம். அதே மாரி கிராஸ் பீஸ் தைக்கும்போதும் கிராஸ் பீஸ ரொம்ப இழுத்து தைக்காதீங்க. லூஸ் விட்டு தைங்க. மெயின் கிளாத் வந்து இழுக்கலாம். ஆனா, நம்ம வந்து கிராஸ் பீஸ வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தோம் அப்டின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து அடிக்கும்போது சுருக்கு சுருக்கா வரும்பாங்கல்ல, நெக்கு கிட்ட நான் அடிச்சேன்க்கா, எனக்கு வந்து சுருக்கமா வருது அப்டிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். அதனால நீங்க வந்து கிராஸ் பீஸ் குடுக்கும்போது கொஞ்சம் வந்து லூஸாவே குடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த லூஸ் வந்து கிடைக்கும். கிராஸ் பீஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கிளாத் அதிகமா இருக்கு. அத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு மேல வந்து உள் பக்கமா திருப்பி தையல் போட போறேன். இது எம்மிங் பண்ணல. எம்மிங் பண்றதா இருந்தா மேல ஒரு தையல் போட்டு நம்ம எம்மிங் பண்ணலாம். இது வந்து நான் உள் பக்கமா திருப்பி ஒரு தையல் போட்டு, இன்னொரு தையல் போட்டு இந்த ப்ளவுஸ வந்து முடிக்க போறேன். இதுக்கப்புறம் இன்னும் வந்து நம்ம டாட் பிடிக்கிற வேண்டிய வேல மட்டும் தான் இருக்கும். நம்ம எப்பவுமே இந்த மாரி ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து அளவு ப்ளவுஸ வச்சு ஒண்ணு ஒண்ணையும் நீங்க செக் பண்ணி தச்சீங்க அப்டின்னா, எந்த தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்க ஒண்ணு ஒண்ணு தைக்கும்போதே அந்த இடத்துலயே வந்து செக் பண்ணுங்க. நீங்க எவ்வளோ சீக்கிரமா தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல லேட்டா தைக்கிறேன் அப்டின்னாலும் சரி, நீங்க வந்து அளந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு ப்ளவுஸ முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல தப்புனா பிரிக்கிறது கஷ்டம். இது வந்து ஈஸி. இன்னொரு பக்கம் வந்து நான் இன்னொரு தையல் போட்டு எடுக்கிறேன். எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு நெக்கும் வந்து நீட்டா ஃபினிஷ் ஆயிரும். இதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து வந்து தைக்க போறேன். வி தைக்கும்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த பட்டிக்கு முன்னாடி இருக்கிற பகுதி வரைக்கும் 3 அடிக்கணும். பட்டிக்குள்ள வந்து 2 இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி லாஸ்ட் அடிக்கும்போது பக்கத்துல வந்து சின்னதா வந்து ஒரு நூல் கட்டி விடுங்க. அந்த நூல் எதுக்கு அப்டின்னா, ஒரு வேள உங்களுக்கு இடுப்பு வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு அப்டின்னா, அதுல வந்து மாட்னோம் அப்டின்னா கரெக்ட்டா இருக்கும். அதனால எந்த ப்ளவுஸா இருந்தாலும் அந்த லூப் வந்து போட்டு குடுங்க. அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நான் இப்போ வந்து யுமே தச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் டாட் பிடிக்கணும். இடுப்ப வந்து 2ஆ மடக்கி, அதுக்கப்புறம் அத 4ஆ மடக்கி அதில மார்க் பண்ணிட்டு 2 பக்கமும் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் விட்டுருக்கேன். அதனால 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போட்டு எடுக்கிறேன். இப்போ வந்து நான் இடுப்பு சுற்றளவு அளந்து பார்க்குறேன். நம்ம இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால, இதுலேருந்து கொஞ்சம் அதிகமா இருந்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணி வந்து அளந்து பார்க்குறேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைஸ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுக்கப்புறம் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிடுதேன். ஒரு தையல் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்காக 2ண்ட் தையல் போடுறேன். இந்த மாரி தச்சீங்கன்னா, எந்த தப்புமே வராம உங்களால முழுசா வந்து தைக்க முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.